ನೋಡಿ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬಿಸಾಡು ಅಂದ ಅವನು. கடல்ல தூக்கி போடுன்னு சொல்லிட்டான். ಏನ್ ಫೇತ್ ನೋಡಿ ಅವನಿಗೆ. என்ன எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. ಸಮುದ್ರ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲ ಆಗ್ತಾ ಇದೆ. சமுத்திரம் அலைக்கடித்து கொண்டிருக்கிறது. ಹಡಗಿನಲ್ಲಿರಂತ ಸಾಮಾನೆಲ್ಲ ವೇಸ್ಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ. அந்த படகுல இருந்த பொருட்கள் எல்லாம் வீணாய் கொண்டிருக்கிறது. ಎಲ್ಲರೂ ಭಯಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா இவ என்ன சொல்றா? ಆದ್ರೆ யோனா என்ன ಹೇಳ್ತಾನೆ? அந்த கடலிலே என்ன பண்ணுங்க விசிறடி. ಆ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನನ್ನ ಎತ್ತಾಕ್ಬಿಡಿ. ஏன்னா அவனுக்கு தெரியும். ಅವನ್ ಗೊತ್ತಾಗಿತ್ತು. ನಾನು ಮನ್ನಿಪ್ಪು ಕೇಳಿ ನಾನು ಕ್ಷಮೆ ಕೇಳಿದ್ರೆ ಮನ ತಿರುಗಿರುக்கிறேன். ನಾನು ಮನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ದೀನಿ. ನಾನು ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன். ನಾನು ದೇವರಲ್ಲಿದ್ದೀನಿ. எங்கே இருந்தாலும் அந்த ಪ್ರಾಬ್ಲಮ್ ನಾನು ಸಮಾಲಿக்கிறேன். ನಾನು ಎಲ್ಲಿದ್ರೂ ಸಹ ಆ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಬಗೆಹರಿಸ್ತೀನಿ. ಒಂದು ವೇಳೆ ಅಲ್ಲಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅನ್ನ ನಾನು ಸಾಲ್ವ್ ಮಾಡಕ್ಕಾಗದಿದ್ರೆ, ஒருவேளை அந்த பிரச்சனை தீர்க்க முடியாவிட்டால் ನನಗಾಗಿ ದೇವರೇ ಸಾಲ್ವ್ ಮಾಡಿ, எனக்காக தேவனே பிரச்சனையை தீர்ப்பார். ಸರಿ, ಇವನ್ನ ಬಿಸಾಡ್ಬಿಟ್ರು. ಇವನು தூக்கி போட்டாங்க. ದೇವರು ಒಂದು ಮೀನಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟರು. தேவன் ஒரு மீனுக்கு கட்டளை கொடுத்தார். 3 ದಿನ ಹಗಲಿರುಳು ಅವನು ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆಯೊಳಗಿದ್ದ. இரவு பகಲು 3 நாள் அந்த மீன் வயிற்றில் இருந்தான். ಈ ದಿನ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿರುವಂತ ಸತ್ಯವೇದ ಭಾಗ, இன்னைக்கு தியானத்துக்கு ತೆಗೆದುಕೊಂಡ ವೇದ ಪಗುದಿ ಯೋನಾ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 13ರಿಂದ 17ನೇ ವಚನ. யோனா 1வது அதிகாரம் 13லிருந்து வாசிக்கலாம். ಯೋನಾ ಪುಸ್ತಕ ತೆಗಿಯಕ್ಕೆ ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಕಷ್ಟ ಆಗಿರಬಹುದು. யோனா புஸ்தகம் எத்தனை பேருக்கு கஷ்டம் இருக்கலாம். ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ್ರೆ, பரலோகத்துக்கு போனா ಯೋನಾ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ, யோனா உங்களை பார்த்து, ನೀನ್ ಮೀನ್ ತಿಂದಿದೀಯಾ, நீ மீன் நல்லா சாப்பிட்டு இருக்கிற, ನನ್ನ ಪುಸ್ತಕ ಯಾವಾಗಾದ್ರೂ ಓದಿದ್ಯಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? என் புஸ்தகம் எப்பவாவது வாசிக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? ಒಂದ್ ಟೈಮ್ ಆದ್ರೂ ಓದಿದ್ಯಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ, ஒரு முறையாவது வாசிக்கிறது ಕೇட்டிருந்தா? ಅದಕ್ಕೆ ಯೋನಾ ಆ ರೀತಿ ಕೇಳದೇ ಇರೋ ಹಾಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಖಂಡಿತವಾಗಿ ಈ ಪುಸ್ತಕವನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಪರಿಚಯ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. யோனா அப்படி கேட்காதபடி இந்த வேதத்தை அதிகமாக அறிமுகம் செய்து கொள்ளலாம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ವಾಕ್ಯ ಓದಬೇಕಾದ್ರೆ இந்த வசனத்தை வாசிக்க நாம் யாரும் எழும்பி நிக்கலாம். ನಾವು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಟ್ಟಾಗಿ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. நான் இணைந்து நான் வாசிக்கலாம். ಓಕೆ, ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ. ನಾವಿಕರು ಒಪ್ಪದೆ ದಡಕ್ಕೆ ಹಿಂದಿರುಗಬೇಕೆಂದು ಓದೋಣ. ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಕನ್ನಡ, ತಮಿಳು ನಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ஒன்றை இணைந்து வாசிக்கலாம். யோனா 1வது அதிகாரம் 13லிருந்து 17 வரை. ஓதோம். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவோ விழுங்கப்படி ஒரு பெரிய மீனுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். கர்த்தரை ஸ்தோத்திர பிரார்த்தனை ಮಾಡೋಣ. ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರೇ, ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அன்புள்ள தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி. ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದಂತ ಎಲ್ಲ ದೇವ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ. இந்த வார்த்தைகளை வாசித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ. எங்க ஒவ்வொருத்தரோட பேசுவீராக. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜೆபிக்கிறோம் பிதாவே. ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. நாம் ಯಾರು ಉಟ್ಕರಲ್ಲ. ನಾನು ಈ ಭಾಗದಿಂದ ಮಾತನಾಡುವಂತ ವಿಷಯ, இந்த பகுதியில் நான் பேசுகிற செய்தி 1ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಟೈಟಲ್ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ, 1வது அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு என்னென்று பார்க்கும் பொழுது, ದೇವರಿಂದ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಿಂದ ದೂರ ಓಡಿ ಹೋದರೆ ಉಂಟಾಗುವ ಅನಾಹುತಗಳು. கர்த்தரை விட்டு அவர் சமூகத்தை விட்டு ஓடி போறதுனால வருகிற பாடுகள். ಸೊ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು. கர்த்தருடைய சமூகத்தை நான் அன்பு கூற வேண்டும். ಈಗ ನಾವು ಒಂದೊಂದು ವಚನ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತೀವಿ. ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ಈಗ 13ನೇ ವಚನ ನಾವು ನೋಡಿದ್ರೆ, 3வது வசனம் 13வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಿಂದ ನಾವು ದೂರ ಹೋದರೆ ಏನಾಗುತ್ತೆ? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போனா நமக்கு என்ன நடக்கும்? ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ನಾವಿಕರು ಒಪ್ಪದೆ ದಡಕ್ಕೆ ಹಿಂದಿರಬೇಕೆಂದು ಹುಟ್ಟು ಹಾಕುತ್ತಾ ಬಂದರೂ ಸೇರಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಸಮುದ್ರ ಇನ್ನು ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲವಾಗಿ ಅವರನ್ನ ಎದುರಿಸ್ತಾ ಇತ್ತು. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தாண்டி விழுந்தார்கள். ஆனால் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தது. ಅಂದ್ರೆ ಇವಾಗ ಇಲ್ಲಿ ಯೋನಾ ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಬಿಸಾಕ್ ಬಿಡ್ರಿ ಅಂತಾನೆ. யோனா சொல்லுற, என்ன தூக்கி அந்த கடல்ல போட்டுடுங்க. ಬಟ್ ಅವರು ಅದಕ್ಕೆ ಒಪ್ಪಲಿಲ್ಲ. ஆனா அவங்க ஒத்துக்கொள்ளல. ಮತ್ತೆ ಅವರು ದಡಕ್ಕೆ ಸೇರಕ್ಕೂ ಆಗಿಲ್ಲ. அவங்க அந்த கரைக்கு சேரவும் முடியல.
ಯಾವಾಗ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಿಂದ ದೂರ ಹೋಗ್ತೀವೋ நாம் எப்பொழுது கர்த்தர் சமூகத்தை விட்டு தூர போகிறோமோ ಖಂಡಿತವಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಎದುರಿಸಬೇಕಾಗ್ತದೆ. நிச்சயமாக அநேக காரியங்களை நாம் எதிர்க்க வேண்டியதா வருகிறது. ಮುಟ್ಟಬೇಕಾದಂತ ದಡಕ್ಕೆ ನಾವು ಮುಟ್ಟಕ್ಕಾಗಲ್ಲ. சேர வேண்டிய இடத்துக்கு நாம் சேர முடியாது. ಸೊ ಏನಾಗುತ್ತೆ ನೋಡೋಣ. ಒಂದನೇದಾಗಿ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ஒன்றாவது என்ன நடக்குது நாம் பார்க்கலாம். ಬ್ರದರ್, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುವ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರ ಮಾತನ್ನು ಕೇಳಿದರೆ ಅವರ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಗೆಹರಿಯುತ್ತದೆ. ಯಾರಾದ್ರೂ ಓದ್ತೀರಾ? ಪ್ರಿಯ ಓದಮ್ಮ. If non-believers listen to the repentant believers, their problems will be solved. ಸೌಂಡ್ ಇಲ್ಲ ಇದಕ್ಕೆ, ದಯವಿಟ್ಟು ಸೌಂಡ್ ಹಾಕ್ರಿ, ಅದಕ್ಕೆ ವಾಲ್ಯೂಮ್ ಹಾಕ್ರಿ. ಓದಮ್ಮ, ಗಟ್ಟಿಯಾಗಿ ಓದಮ್ಮ. If non-believers listens to the repentant believers, their problems will be solved. ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಯೋನ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ. இங்க யோனா என்ன சொல்லுகிறான்? ನನ್ನ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬಿಸಾಡ್ಬಿಟ್ಟು என்ன கடல்ல தூக்கி போட்டுருங்க. ಅವನ ಮಾತು ಕೇಳಬೇಕು. அவன் பேச்சு கேட்டிருக்கணும். ಬಿಲೀವರ್ ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅವ್ರ ಮಾತು ಕೇಳಬೇಕು. விசுவாசிகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். ನೋಡಿ ಇಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರು ಈ ಹಡಗಿನಲ್ಲಿದ್ದಾರೆ. விசுவாசம் இல்லாதவர்கள் இந்த படகுல இருக்கிறாங்க. ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ಯೋನನೂ ಇದ್ದಾನೆ. விசுவாசமுள்ள யோனாவும் இந்த படகுல இருக்கிறான். ಯೋನನ ಮಾತನ್ನ ಕೇಳಿದ್ರೆ, யோனாவின் பேச்சை கேட்டிருந்தால் ಸಮುದ್ರ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲವಾಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. படகு சமுத்திரம் மும்முரமா இருந்திருக்காது. ಬಟ್ ಈಗ ಯೋನ ಯಾವ ಕಂಡೀಷನ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ? யோனா எந்த நிலைமையில இருக்கிறான்? ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அவன் மனம் திரும்பி கொண்டிருக்கிறான். ಅವನು ಹೇಳಿದಾನೆ, ನಾನು ದೇವರ ಭಕ್ತ. அவன் சொன்னா, நான் தேவனுடைய பக்தன் தான். ನಾನು ಡಿಫರೆಂಟ್ ಡೈರೆಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, ದೇವರಿಗೆ ಅವಿಧೇಯನಾಗಿದ್ದೀನಿ, ಅದಕ್ಕೆ ಇದೆಲ್ಲ ಆಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಒಪ್ಕೊಂಡ. நான் டிஃப்ரெண்ட் வேல போய் கொண்டு இருக்கிறேன், அதனால தான் இதெல்லாம் எனக்கு நடக்குது என்று சொல்லி. ಅದನ್ನ ನನ್ನಿಂದಲೇ ಇದಾಗಿರೋದ್ರಿಂದ, என்னால தான் இது நடக்குது என்று சொல்லி ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬಿಸಾಡ್ಬಿಡ್ರಿ, என்ன கடல்ல தூக்கி போட்டுருங்க, ಎಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾಲ್ವ್ ಆಗುತ್ತೆ. அப்ப எல்லா பிரச்சனை தீர்ந்து விடும். ಹಾಗಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಅರ್ಥ ಆಗೋದೇನಂದ್ರೆ, சில காரியங்கள் நமக்கு புரியுது என்னவென்றால், ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಾಲ್ವ್ ಮಾಡಬಹುದು. இந்த உலகத்தில் இருக்கிற ಅನೇಕ பிரச்சனைகளை விசுவாசிகளால் சால்வ் பண்ண முடியும். ಇವತ್ತು ಈ ಲೋಕ ಇರುವಂತದ್ದು ಚರ್ಚ್ ಇರೋದ್ರಿಂದ, இந்த உலகம் இருப்பது சர்ச் இருக்கிறபடினால், ಸಭೆಗಳು ದೇವರು ಅಲ್ಲಲ್ಲಿ ಇಟ್ಟಿರೋದ್ರಿಂದಲೇ ಇವತ್ತು ಲೋಕ ಎಷ್ಟೇ ಸಮಸ್ಯೆಗೊಳಗಾದರೂ ಇವತ್ತು ಸರ್ವೈವ್ ಆಗಿದೆ. இன்றைக்கு எத்தனையோ உலகத்தில் ஆபத்து விபத்துகள் இருந்தாலும் சபைகளோ விசுவாசி இருக்கிறபடினால் தேவன் இது நிமித்தம் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ, இரண்டாவது பார்க்கும் பொழுது, ವಿಶ್ವಾಸಿಗಳು ಯಾವತ್ತು ಪಶ್ಚಾತ್ತಾಪದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು. விசுவாசிகள் எப்பொழுதுமே மனம் திரும்புதலின் இருதயத்தோடு வாழ வேண்டும். ಏನೇ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು ಸಹ, நாம் என்னதான் தவறு செய்திருந்தாலும் ದೇವರ ಮುಂದೆ ಒಪ್ಪಿಕೊಂಡು ಅರಿಕೆ ಮಾಡಿದ್ರೆ, நாம் தேவனுக்கு முன்பாக ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்தால், ದೇವರು ಆ ತಪ್ಪುಗಳನ್ನ ತನ್ನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ಕ್ಷಮಿಸಿ, தேவன் அந்த தவறுகளை தம்முடைய ரத்தத்து மூலியமாய் கழுவி ನಮ್ಮ ಮೂಲಕ ದೇವರು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. நம்ம மூலியமா மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். ಹಾಗಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನ್ ನೋಡ್ತಾ ಇದೀವಿ? ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರು, இங்க பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாதவர்கள் ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟ ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ಮಾತನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ಅವರ ಸಮಸ್ಯೆಗಳು ಪರಿಹಾರ ಆಗ್ತವೆ. மனம் திரும்பியுள்ள அந்த வார்த்தைகளை கேட்டால் நிச்சயமாக பாவம் மன்னிக்கப்படும். ಇಲ್ಲಿ ಯೋನ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟಿದ್ದ. இங்க யோனா மனம் திரும்பினான். ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಬೇಕು? எந்த விஷயத்துல மனம் திரும்ப அதுல மனம் திரும்பினான். ದಯವಿಟ್ಟು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡ್ರಿ. ನೀವು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಬೇಕು? நீங்க எந்த விஷயத்துல மனம் திரும்ப வேண்டுமோ அந்த விஷயத்துல மனம் திரும்புங்க. ನೀವು ಅಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೋ, உங்களை எந்த இடத்துல தேவன் வைத்திருக்கிறாரோ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ, அந்த இடத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால், ಅಲ್ಲಿರುವಂತ ಶಾಪವನ್ನ ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕಾದ್ರೆ, அங்க இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டுமானால், ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು ನೀನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಬೇಕು. நிச்சயமாக நீயே நானும் மனம் திரும்பிதான் ஆகணும். ಆದಿಕಾಂಡ 39:5 ಓದ್ತೀರಾ? ರವಿ ಪ್ರಸಾದ್ ಓದು. ಆದಿಕಾಂಡ 39:5. ಅವನು ಯೋಸೇಫನನ್ನು ತನ್ನ ಮನೆಯ ಮೇಲೆಯೂ ಆಸ್ತಿಯ ಮೇಲೆಯೂ ಅಧ್ಯಕ್ಷನಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಿನಿಂದ ಯೆಹೋವನು ಯೋಸೇಫನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆ ಐಗುಪ್ತನ ಮನೆಯನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ತಂದನು. ಮನೆಯಲ್ಲಾಗಲಿ ಹೊಲದಲ್ಲಾಗಲಿ ಅವನಿಗಿದ್ದ ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಯೆಹೋವನ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಯಿತು. அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனானது முதற்கொண்டு கர்த்தர் யோசிப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வேலையிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ಸರಿ, ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫ ಪೋಟಿಫರ್ ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. இங்க யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಏನಾಯ್ತು? அங்க என்ன நடந்தது? ಇಲ್ಲಿ ಏನ್ ಬರ್ದಿದೆ? இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ದೇವರು ಯೋಸೇಫನ ನಿಮಿತ್ತ, தேவன் யோசேப்புடைய நிமித்தம் ಆ ಐಗುಪ್ತನ ಮನೆಗೆ ಅಭಿವೃದ್ಧಿ ತರ್ತಾನೆ. எகிப்துடைய வீட்டுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார்.
ಮನೆ ಹೊಲ ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಇದೆ. வீடு வயல் எல்லாவற்று மேல தேவன் ஆசீர்வாதம் இருந்தது. ಹಾಗಾದ್ರೆ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಯಾಕೆ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ? ஒரு விசுவாசி ஏன் அங்க இருக்கிறான்? ನೀನ್ ಯಾಕೆ ಆ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇದೆಯಾ? நீ ஏன் அந்த வேலையில இருக்கிற? ದೇವ್ರು ನಿನ್ನನ್ನು ಯಾಕೆ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ? தேவன் உன்னை ஏங்க வைத்திருக்கிறார்? ಎರಡು ಕಾರ್ಯಕ್ಕೆ. ரெண்டு காரியம். ನಿನ್ನ ಮೂಲಕ ಅವ್ರಿಗೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಬರಬೇಕು. உன் மூலியமாக அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும். ನಿನ್ನ ಮೂಲಕ ಅವ್ರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗಬೇಕು. உங்க மூலியமா அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும். ಎರಡು ಕಾರ್ಯ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ரெண்டு காரியம் பார்க்கிறோம். ಒಂದು ನಮ್ಮ ಮೂಲಕ ಅನ್ಯರಿಗೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಬರಬೇಕು. ஒன்று நம்ம மூலியமாக அந்நியருக்கு செழிப்பு உண்டாகணும். ಎರಡನೇದು ನಮ್ಮ ಮೂಲಕ ಅನ್ಯರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಆಗಬೇಕು. ரெண்டு நம்ம மூலியமா அந்நியர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಯಾವ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ? தேவன் உங்களை எந்த வேலையில் வைத்திருக்கிறார்? ಯಾವ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ? எந்த பில்டிங்ல வச்சிருக்கிறார்? ಕೆಲವು ಸಲ ನಿಮಗೆ ಆ ಸ್ಟ್ರೀಟ್ ಇಷ್ಟ ಆಗದೆ ಇರಬಹುದು. சில நேரத்துல அந்த ஸ்ட்ரீட் அந்த இடம் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ಕೆಲವು ಸಲ ಆ ಮನೆ ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಆಗದೆ ಇರಬಹುದು. சில நேரத்துல அந்த வீடு உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ಬಟ್ ದೇವರ ಉದ್ದೇಶ ಏನು? கர்த்தருடைய நோக்கம் என்ன? ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ನನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ? அங்க ஏன் உன்னை தேவன் வைத்திருக்கிறார்? ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ನೀನು ಅಭಿವೃದ್ಧಿ ತರಬೇಕು. நீ அங்க செழிப்பு உண்டாக்க வேண்டும். ನೀನಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಇರುತ್ತೆ. நீ இருந்தா அங்க செழிப்பு இருக்கும். ನೀನಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಇರುತ್ತೆ. நீ இருந்தா அங்க ஆசீர்வாதம் இருக்கும். ಸೊ ಎಲ್ಲರೂ ದೇವರಿಗೆ ಕೈ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ. ಎಲ್ಲ ಏಸಪ್ಪ ಕರங்களை ತಟ್ಟಲಾಮ. ಹಾಗಾದ್ರೆ ಯಾರು ವಿಐಪಿ? யார் விஐபி? ದೇವರ ಮಕ್ಕಳು ಮೈನಾರಿಟಿನೇ ಇರಬಹುದು. தேவ பிள்ளைகள் மைனாரிட்டியா இருக்கலாம். ಬಟ್ ನಾವು ಉಪ್ಪು ಇದ್ದ ಹಾಗೆ. நாம் ಉಪ್ಪை போல ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾತ್ರೆ ಕೋಳಿ ಸಾರು ಮಾಡ್ಬಿಟ್ಟು ஒரு பெரிய பாத்திர கோழி கொழும்பு வச்சுட்டு ಅದಕ್ಕೆ ಉಪ್ಪು ಹಾಕದೆ ಹೋದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? அதுக்கு உப்பு போடாவிட்டால் என்ன நடக்கும்? ರುಚಿ ಇರಲ್ಲ. ருசி இருக்காது. ಅದೇ ತರ ದೇವರ ಮಕ್ಕಳು ಯಾವಾಗಲೂ ಉಪ್ಪಿದ್ದಾಗೆ, ಮೈನಾರಿಟಿನೇ ನಾವು. அதே போல தேவ பிள்ளைகள் நாம் உப்பு போல ನಾವಿದ್ರೇನೆ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಅಭಿವೃದ್ಧಿ, ನಾವಿದ್ರೇನೆ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದ. நாம் இருந்தா தான் நம்முடைய தேசத்துக்கு செழிப்பு, நாம் இருந்தா தான் நம்ம தேசத்துக்கு ஆசீர்வாதம். ನೀವು ಇರೋದ್ರಿಂದಲೇ ನೀವು ಎಲ್ಲಿದ್ದೀರೋ ಅಲ್ಲಿಗೆ ಅಭಿವೃದ್ಧಿ ನೀವು ತರಬಹುದು. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க செழிப்பை ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். ಇಲ್ಲಿ ಯೋನ ಮಾತು ಕೇಳಿದ್ರೆ ಸಮುದ್ರ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲ ಆಗ್ತಾರೆ. இங்க யோனாவின் பேச்சை கேட்டிருந்தால் கடல் கொந்தளித்திருக்காது. ಸರಿ, ಈಗ ಯೋನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ யோனா 1வது அதிகாரம் 14-15ನೇ ವಚನ ನೋಡೋಣ. 14-15 வசனங்களை வாசிக்கலாம். ಬರುವ ವಾರ ನಾವು 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದ್ತೀವಿ. அடுத்த வாரம் 2வது அதிகாரத்தை பார்க்கிறோம். ಸೊ ಹೀಗಾಗಿ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ದಯವಿಟ್ಟು 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಕರೆಕ್ಟಾಗಿ ಎಲ್ಲ ಓದ್ಕೊಂಡು ಬನ್ನಿ. இப்படியாக தேவ பிள்ளைகளே 2வது அதிகாரத்தை வாசித்து வாங்க. ಬರೋ ವಾರ ಅದರ ಪ್ರಸಂಗ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. அடுத்த வாரம் அது பிரசங்கம் செய்ய போகிறோம். ಇವತ್ತು 1ನೇ ಅಧ್ಯಾಯ ಮುಗಿಸ್ತೀವಿ. 1வது அதிகாரத்தை இன்றைக்கு முடிக்கிறோம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ ಟೈಟಲ್ ಏನು? 1வது அதிகாரத்துக்கு டைட்டில் என்ன? ಯಾರಿಗಾರು ಗೊತ್ತಾ? ಯಾರಾದ್ರೂ ಹೇಳ್ತೀರಾ? ಯಾಕೆ தெரியுமா? ದೇವರಿಂದ ದೇವರ. ಹೇಳಿ ವಿಜಯ್. ಮೈಕಲ್ ಹೇಳ್ತೀರಾ? ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಿಂದ ದೂರ ಹೋದರೆ ಆಗುವ ಅನಾಹುತಗಳು. 1ನೇ ಅಧ್ಯಾಯದ ಟೈಟಲ್ ಅದು. ಓಕೆ, அதுதான் தலைப்பு. ಓಕೆ, ಈಗ 14-15 ಓದ್ತೀರಪ್ಪ ಪ್ರಸಾದ್. ಈಗಿರಲು ಅವರು ಯೆಹೋವನಿಗೆ ಮೊರೆಯಿಟ್ಟು, ಯೆಹೋವನೇ, ಲಾಲಿಸು ಲಾಲಿಸು, ಈ ಮನುಷ್ಯನ ಪ್ರಾಣ ನಷ್ಟಕ್ಕಾಗಿ ನಾಶನವು ನಮಗೆ ಬಾರದಿರಲಿ. ನಿರಪರಾಧಿಯನ್ನು ಕೊಲ್ಲುವ ದೋಷಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಗುರಿ ಮಾಡಬೇಡ. ಯೆಹೋವನೇ, ನಿನ್ನ ಚಿತ್ತಾನುಸಾರ ಮಾಡಿದ್ದೀಯಲ್ಲ ಎಂದು ಭಿನ್ನವಿಸಿ ಯೋನನನ್ನು ಎತ್ತಿ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹಾಕಿದರು. ಕೂಡಲೇ ಸಮುದ್ರವು ತನ್ನ ರೌದ್ರವನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಟ್ಟಿತು. அப்பொழுதே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. ಇಲ್ಲಿ ಅನ್ಯರಿಗೆ ಯೋನನನ್ನ ಬಿಸಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. இங்க அந்நியருக்கு யோனாவை கடல்ல தூக்கி போட விருப்பமே இல்லை. ಯಾಕೆ? ಅವರಿಗೆ ಭಯ. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் பயம். ದೇವ್ರ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾಕೆ ಹಿಂಸೆ ಮಾಡ್ತಾರೆ? ஏன் தேவ பிள்ளைகளுக்கு இம்சை கொடுக்குறாங்க? ಯಾಕೆ ಹೊಡಿತಾರೆ? ஏன் அடிக்கிறாங்க? ಯಾಕಂದ್ರೆ ದೇವ್ರ ಮಕ್ಕಳು ಕಂಡ್ರೆ ಅವರಿಗೆ ಭಯ. ஏன்னா தேவ பிள்ளைகளை கண்டா அவங்களுக்கு பயம். ನಿನಗೆ ನನಗೆ ಭಯ ಇಲ್ಲ, அவனுக்கு எனக்கு பயம் இல்லை, ಆದ್ರೆ ಅವರಿಗೆ ಭಯ. ஆனா அவங்களுக்கு பயம். ಅವರಿಗೆ ದೇವ ಮಕ್ಕಳಿಗೆ ಹಾನಿ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. தேவ பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்கணும்னு விருப்பம் இல்லை. ಇವ್ರಿಗೂ ಅಷ್ಟೇನೆ, ಇವನನ್ನ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ರೆ, இவனை எடுத்து கடல்ல போட்டுட்டா ಏನಾಗುತ್ತೋ ಏನೋ, என்ன நடக்குமோ என்னவோ. ಆದ್ರೆ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ನೋಡ್ರಿ ನನ್ನ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹಾಕ್ರಿ. அவன் சொல்லுகிறான், என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க. ನಾನೇ ತಪ್ಪಿಗೆ ಕಾರಣ ನಾನೇ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಒಪ್ಪಿಕೊಂಡ. இந்த ஆபத்துக்கு காரணம் நான் தான் என்று ஒத்துக்கொள்றான். ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಸಮುದ್ರ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲ ಆದದ್ರಿಂದ, இந்த சமுத்திரம் அங்க மும்முரமாக இருந்தபடினால் ಈಗ ಇವರು
ಯಾರಿಗೆ ಮೊರೆ ಇಡ್ತಾರೆ? இவங்க யாரு கூப்பிட்டாங்க? ಯೆಹೋವನಿಗೆ ಮೊರೆ ಇಡ್ತಾರೆ. யெகோவா தேவனை கூப்பிட்டார்கள். ಅಲ್ಲಿವರೆಗೂ ತಮ್ಮ ದೇವರಿಗೆ ಮೊರೆ ಇಟ್ಟಿದ್ರು. அது வரைக்கும் அவங்களுடைய தேவனை கூப்பிட்டார்கள். ಬಟ್ ಈ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಂದ ಇವರು ದೇವರಿಗೆ ಮೊರೆ ಇಡ್ತಾರೆ. இந்த பிரச்சனையினால யெகோவா தேவனுக்கு கூப்பிட்டார்கள். ಕೆಲವು ಸಲ ನಮಗೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರೋದು ಒಳ್ಳೇದೇ. சில நேரத்தில் நமக்கு பிரச்சனை இருப்பது நல்லதுதான். ಕೆಲವು ಬೀದಿಗಳಲ್ಲಿ, ಸ್ಟ್ರೀಟ್ಗಳಲ್ಲಿ, ಹಳ್ಳಿಗಳಲ್ಲಿ, ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ, ದೇಶಗಳಲ್ಲಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರೋದು ಒಳ್ಳೇದೇ. சில தெருக்களில, வீதிகளில, கிராமத்துல பிரச்சனை வர்றது நல்லதுதான். ಕೆಲವು ಸಲ ನಾವು ಏನ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ? சில நேரத்தில் என்ன செய்வோம்? ಈ ಕಷ್ಟವನ್ನ ಅವರಿಂದ ತೆಗೆದು ಬಿಡಪ್ಪ ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. ஆண்டவரே இந்த கஷ்டத்தை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணுவோம். ಬಟ್ ಕೆಲವು ವೇಳೆ ಆ ಕಷ್ಟದಿಂದ ದೇವರು ಏನೋ ಪಾಠ ಕಲಿಸಕ್ಕೆ, ತನ್ನ ಕಡೆಗೆ ಜನರನ್ನ ತರಕ್ಕೆ ದೇವರು ಇಷ್ಟಪಟ್ಟಿರ್ತಾರೆ. அந்த கஷ்டத்துல தன் பக்கமாய் தேவன் கொண்டு வர கஷ்டத்தை அந்த தேவன் அனுமதிக்கிறார். ಇಲ್ಲಿ ಅವರು ಈಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப இவர்கள் ஜெபிக்கிறார்கள், ದೇವರೇ ಕೇಳು ಕೇಳು, கர்த்தாவே கேளும் கேளும். ಈ ಮನುಷ್ಯನ ಪ್ರಾಣ ನಷ್ಟ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರಬಾರದು. இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழிக்க வேண்டாம். ಚಿತ್ತ ಏನಿದೆಯೋ ಹಂಗ ಮಾಡಪ್ಪ, உம் சித்த என்னவோ அதை செய்ய ஆண்டவரே ಅಂತ ಹೇಳಿ ಯೋನನನ್ನ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. அப்படி சொல்லி யோனாவை கடல்ல தூக்கி போட்டார்கள். ಕೂಡಲೇ ಏನಾಯ್ತು? உடனடி என்ன நடந்தது? ಸಮುದ್ರ ಶಾಂತವಾಯಿತು. சமுத்திரம் அமைதலா இருந்தது. ಸೊ ಇಲ್ಲಿ ಕಲಿಯಂತ ಪಾಠ ಏನಂದ್ರೆ, இது நாம் கற்றுக்கூடிய பாடம் என்னவென்றால், ದೇವರ ಮಕ್ಕಳು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನೇ ನಮ್ಮ ದೇಶ ಮಾಡಬೇಕು. தேவ பிள்ளைகள் என்ன சொல்றாங்களோ அதே தான் நம்ம தேசம் செய்யும். ಅದೇ ಮಾಡಬೇಕು, அது செய்யணும். ನಮ್ಮ ಹಳ್ಳಿ ಮಾಡಬೇಕು, நம்ம கிராமம் செய்யணும், ನಮ್ಮ ಪಟ್ಟಣ ಮಾಡಬೇಕು, பட்டணங்கள் செய்யணும். ನಾವು ಹೇಳ್ದಂಗೆ ಮಾಡಬೇಕು. நம்ம சொன்னதபடி அப்படியே செய்யணும். ದೇವರ ಮಕ್ಕಳು ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದೇ ಮಾಡಬೇಕು. தேவ பிள்ளைகள் வார்த்தை கேட்டபடி என்ன சொல்றாங்களோ அது அப்படியே செய்யணும். ಸುವಾರ್ತೆಯನ್ನ ನಂಬುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳು ಆ ಹಳ್ಳಿಗೆ ದೇವರು ಕಳಿಸಿದ್ರೆ ಅವರೆಲ್ಲ ಸುವಾರ್ತೆ ನಂಬಿದ್ರೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾಲ್ವ್ ಆಗುತ್ತೆ. சுவிசேஷம் சொல்றது அந்த தேவ பிள்ளைகள் கிராமங்களுக்கு அனுப்பும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே நடக்கும். ಆದ್ರಿಂದ ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಸುವಾರ್ತೆ ಸಾರ್. ஆக நீங்க தைரியமா சுவிசேஷத்தை சொல்லுங்க. ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಅವ್ರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. தைரியமா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಹೇಳ್ಬೇಕೋ ಅದು ಹೇಳ್ಬಿಡ್ರಿ. நீங்க தைரியமா அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ಅಲ್ಲಿರುವಂತ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅನ್ನ ಸಾಲ್ವ್ ಮಾಡ್ತಾರೆ. நிச்சயமாக தேவன் அங்க இருக்கிற பிரச்சனை நீக்குவார். ನಿನ್ನೆ ನನಗೆ ಯಾರೋ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, எனக்கு யாரும் சொல்லி கொண்டு இருந்தாங்க, ಇಂಥ ಒಂದು ಅಧಿಕಾರಿ ಹತ್ರ ನಾನು ಮಾತಾಡಿದ್ದೀನಿ, இப்படிப்பட்ட அதிகாரியோட நான் பேசியிருக்கிறேன், ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಿದ್ದೀನಿ, நான் கர்த்தரோட வார்த்தை சொல்லி இருக்கிறேன், ಖಂಡಿತವಾಗಿ ಅವರು ಚರ್ಚೆಗೆ ಬರ್ಬೇಕಂತ ಇದ್ದಾರೆ, நிச்சயமா அவங்க சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி இருக்காங்க. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ பிள்ளைகளே, ಅವ್ರು ಎಂತವರೇ ಇರಬಹುದು, அவங்க எப்படிப்பட்டவளா இருக்கலாம், ಅವರಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರ್. அவங்களுக்கு கர்த்தரோட வார்த்தையை சொல்ல வேண்டும். ಹಾಗಾದ್ರೆ ಇದರಿಂದ ಕಲಿಯುವಂತ ಎರಡನೇ ಪಾಠ ಏನಂತಂದ್ರೆ, இதில் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடம் என்னவென்றால், ಓದ್ತೀರಾ? ವಿಜಿ ಓದಪ್ಪ. ನಾವು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಿದಾಗ ಎಲ್ಲವೂ ಶಾಂತಯುತವಾಗಿರುತ್ತದೆ. ನೋಡಿದ್ರ, ನಾವು ದೇವ್ರ ಚಿತ್ತ, ಇವರು ಹಂಗೆ ಹೇಳಿದ್ರು, ನಿನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ಮಾಡಿದೀಯಲ್ಲ, உம்முடைய சித்தத்தின்படி செய்தீரே. ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ ದೇವ್ರ ಚಿತ್ತದಂತೆ ನಡೀತಾ ಇದ್ದೀರಾ? உங்க குடும்பத்துல கர்த்தர் சித்தத்தின்படி நடக்குதா? ನಿಮ್ಮ ಕೆಲಸದಲ್ಲಿ ದೇವ್ರ ಚಿತ್ತದಂತೆ ನಡೀತಾ ಇದ್ದೀರಾ? வேலையில கர்த்தர் சித்தம் படி நடக்குதா? ಅಮ್ಮ, ನೀನ್ ದೇವ್ರ ಚಿತ್ತದಂತೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದೀಯಾ? கர்த்தரோட சித்தத்தின்படி பேசுறியா? ನೀನ್ ದೇವ್ರ ಚಿತ್ತದಂತೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದೀಯಾ? கர்த்தரோட சித்தத்தின்படி பேசுறியா? ದೇವ್ರ ಚಿತ್ತದಂತೆ ನೀನ್ ನಡೀತಾ ಇದೀಯಾ? கர்த்தரோட சித்தத்தின்படி நடக்கறியா? ಎಲ್ಲ ಶಾಂತವಾಗುತ್ತೆ, எல்லாம் அமைதியா இருக்கும். ಯಾರು ಇವತ್ತು ಶಾಂತತೆಯನ್ನ ನೀವು ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ? யாரும் நீங்க அமைதியை பார்ப்பதே இல்லை. ಒಂದು ವೇಳೆ ಎಲ್ಲೋ ಒಂದ್ ಕಡೆ ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡೀತಾ ಇದ್ದೀರಾ? ஏதோ ஒரு பக்கத்துல கர்த்தர் சித்தத்துக்கு விரோதமா நடக்கிற, ದೇವರ ಚಿತ್ತದಿಂದ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ರಿ. நீ கர்த்தரோட சித்தத்தின்படி நடக்க தீர்மானம் பண்ணு, ಎಲ್ಲವೂ ಶಾಂತವಾಗಿರುತ್ತೆ, எல்லாமே அமைதியா இருக்கும். ಈಗ ಯೆಶಾಯ 26:3 ಓದ್ರಿ. ஏசாயா 26:3 வாசிங்கள். ಸ್ಥಿರಚಿತ್ತವನ್ನು ಶಾಂತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳಿಸಿ ಕಾಯುವಿ, ಅವನಿಗೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಭರವಸವಿದೆ. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ಸ್ಥಿರ ಚಿತ್ತನು ಅಂದ್ರೆ ದೇವ್ರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟು ದೇವ್ರ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟಿರೋ, கர்த்தர் மேலே சார்ந்து கொண்டு அவர் மேலே கண்களை பதித்து வைப்பது. ಯಾರಿಗಾದ್ರೂ ಇವತ್ತು ಶಾಂತಿ ಇಲ್ವಾ? யாருக்கு இன்னைக்கு அமைதி இல்லையா? ಯಾರಿಗಾದ್ರೂ ಇವತ್ತು ಸಮಾಧಾನ ಇಲ್ವಾ? யாருக்கு இன்னைக்கு சமாதானம் இல்லையா? ದೇವ್ರ ಮೇಲೆ ನೀವು ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡ್ರಿ. கர்த்தர் மேலேயே உங்க நம்பிக்கை வைக்கீங்க. ಕರ್ತನನ್ನೇ ನೀವು ನೋಡಿದ್ರೆ, கர்த்தரை நோக்கி பார்த்தா, ದೇವರ ಚಿತ್ತದಂತೆ ನೀವು ನಡೆದ್ರೆ, கர்த்தர் சித்தத்தின்படியே நடந்தால் ನಿಮಗೆ ಶಾಂತಿ ಇರುತ್ತೆ, உங்களுக்கு அமைதி இருக்கும். ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಿಂದ ದೂರ ಹೋದ್ರೆ, கர்த்தர் சமூகத்தை விட்டு தூர போனால் ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಇರಲ್ಲ, உங்களுக்கு சமாதானம் இருக்காது. ಸೊ ನಾನು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, நான் கேள்வி கேட்கிறேன், ನಿಮಗೆ ಆಸೆ ಇದೆ, உங்களுக்கு விருப்பம் இருக்குது, ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟ ಇದೆ, உங்களுக்கு இஷ்டம் இருக்குது, ದೇವರ ಚಿತ್ತನಾ? ஆனாலும் கர்த்தருடைய சித்தமா?
ತಿರ್ಗಾ ಕೇಳ್ತೀನಿ. மறுபடியும் கேட்குறேன், ನಿಮಗೆ ಆಸೆ ಇದೆ, உனக்கு ஆசை இருக்கலாம், ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟ ಇದೆ, உங்களுக்கு இஷ்டமும் இருக்கலாம், ದೇವ್ರ ಚಿತ್ತನ, ஆனா கர்த்தருடைய சித்தமா? ಸರಿನಾ? ಇದೆಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಬೇಕು. எல்லாம் சரியா கேட்கணும். ಯಾವುದೇ ವಿಷಯದಲ್ಲೂ ಅಷ್ಟೇನೆ, எல்லா விஷயத்துலயும் அவ்வளோதான். ಯಾವುದೇ ಒಂದು ಏರಿಯಾದಲ್ಲೂ ಅಷ್ಟೇನೆ. ಎಲ್ಲ எப்படி ஏரியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு விருப்பம் இருக்குது, ನನಗೆ ಆಸೆ ಇದೆ, எனக்கு ಇಷ್ಟ, ನನಗೆ ಬಯಕೆ ಇದೆ. ಆನ ಕೇಳ್ವಿ, ಆದ್ರೆ ಪ್ರಶ್ನೆ, ಅದು ಕರ್ತರುಡೆ ಸಿತ್ತಮಾ? ಅದು ದೇವರ ಚಿತ್ತನಾ? ನನಗೆ ಎಷ್ಟೋ ಜನ ಹೇಳಿದ್ರು, எத்தனை பேர் கேட்டாங்க? ಎಷ್ಟೋ ಜನ ಹೇಳಿದ್ರು, எவ்வளோ பேர் கேட்டாங்க. ನೀವು ಇಲ್ಲೇ ಚೇಳಿಕೆರೆನಲ್ಲೇ ಚಿಲ್ಡ್ರನ್ ಹೋಮ್ ಕಟ್ಬೋದಾಗಿತ್ತು, ಚೇಳ್ಕೆರೆಯಲ್ಲೇ ಚಿಲ್ಡ್ರನ್ ಹೋಮ್ ಕಟ್ಟಿருக்கலாமே, ನಿಮಗೆ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ಸಹಾಯ ಬರ್ತಾ ಇತ್ತು, எல்லா விதத்திலையும் உங்களுக்கு உதவி வரும், ಬರ್ತಾ ಇತ್ತು, வந்து கொண்டிருந்தது, ಬರ್ತಾ ಇತ್ತು, வந்து கொண்டிருந்தது. ಹಾ, ஓ, வந்திருக்கும், வந்திருக்கும், வந்திருக்கும். ಕರೆಕ್ಟ್ ಕರೆಕ್ಟ್ ಬ್ರದರ್. ಹಿಂಗೆ ಕಟ್ಲ ನೀವು? ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ಕಟ್ಟಲಿಲ್ಲ ನೀವು? ನಾನು ಹೇಳಿದೆ ದೇವ್ರ ಚಿತ್ತ ಇಲ್ಲ. ನಾನು சொன்ன ಕರ್ತೃ ಸಿದ್ಧ ಇಲ್ಲ, ಅದು ನಲ್ಲ ಕಾರ್ಯ ತಾನೆ, ಅದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ತಾನೆ, ಅದು ಎಲ್ಲರ ಮುನ್ನಾಲೆ ಒಂದು ಪೆರಿಯ ಕಾರ್ಯ ತಾನೆ, ಅದು ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ತಾನೆ. ನಾನು ಹೇಳ್ದೆ, ಅದು ಎಲ್ಲರ ಮುನ್ನಾಲೆ ನಲ್ಲ ಕಾರ್ಯ, ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯನೇ, ಎಲ್ಲರ ಮುನ್ನಾಲೆ ಪೆರಿಯ ಕಾರ್ಯ, ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯನೇ, ಆಂಡವರ ಮುನ್ನಾಲೆಯೂ ಅದು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಕಾರ್ಯ, ದೇವರ ಮುಂದೆನೇ ಅದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯನೇ. ಆಂಡವರುடைய சித்தம் நான் அங்கே தாய் வைக்கணும் அன்னிட்டு ஆண்டவருடைய சித்தம் இருக்குதுன்னா, ಅದು ದೇವರ ಚಿತ್ತ, ನಾನು ಅಲ್ಲೇ ಇಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರ ಚಿತ್ತ ಇದೆ. ಆಮೇನ್ ಆಮೆನ್. ಅದರಿಂದ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತೀನಿ, ನಾನು உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், ಯಾಕೆ ಶಾಂತಿ ಇಲ್ಲ? ஏன் உங்களுக்கு சமாதானம் இல்லை? ಯಾಕೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ? ஏன் சாந்தி இல்லை? ನಿನ್ನ ಇಷ್ಟನಾ ದೇವ್ರ ಚಿತ್ತನಾ? உன்னுடைய விருப்பமா அல்ல கர்த்தருடைய சித்தமா? ಒಂದು ಹುಡುಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದ, ஒரு பையன் ஜெபம் பண்ணானா, ದೇವರೇ ನಿನ್ ಚಿತ್ತನೇ ನಡಿಲಿ, ಆದ್ರೆ ನಾನು ಲಿಲ್ಲಿನೇ ಮದುವೆ ಆಗೋದು. ஆண்டவரே உம் சித்தமே நடக்கட்டும், ஆனா நான் லில்லியை தான் கல்யாணம் பண்ணுவேன். ಅದು ಕರೆಕ್ಟ್ ಪ್ರೇಯರ್ ಅಲ್ಲ, அது சரியான ஜெபம் அல்ல. ಸೊ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ பிள்ளைகளே, ದೇವ್ರ ಚಿತ್ತನ ಮಾಡ್ರಿ, தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள், ನಿಮಗೆ ಒಳಗಡೆ ಸಮಾಧಾನ ಇರುತ್ತೆ, உங்க உள்ள சமாதானம் வரும். ಹೊರಗಡೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೀಬಹುದು, வெளியே அநேக காரியங்கள் நடக்கலாம், ಆದ್ರೆ ನಿಮಗೆ ಒಳಗಡೆ ದೇವ್ರ ಚಿತ್ತ ಇರುತ್ತೆ. ஆனா உங்க உள்ள கர்த்தருடைய சித்தம் இருக்கணும். ಒಂದಮ್ಮ ஒரு அம்மா ಮನೆಯಿಂದ ಒಂದು 5 ನಿಮಿಷ ನಡೆಯೋ ಜಾಗದಲ್ಲಿ வீட்டுல இருந்து ஒரு 5 நிமிஷம் நடக்கிற ஒரு இடத்துல ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಬಂತು, நல்ல வேலை வந்தது, ಸೂಪರ್ ಕೆಲಸ ಬಂತು, நல்ல வேலை வந்தது. ಆದ್ರೆ ಅವತ್ತು ರಾತ್ರಿ ತನ್ನ ಇಮೇಲ್ ಅನ್ನ ಆಕೆ ನೋಡ್ಲಿಲ್ಲ, அன்றைக்கு ராத்திரி அவங்க இமெயில் பார்க்கல, ಮಾರನೇ ದಿನ ಆ ಕೆಲಸ ಯಾರಿಗೋ ಹೋಯ್ತು, அடுத்த நாள் அந்த வேலை வேற யாருக்கோ போய்விட்டது, ಈಕೆಗೆ ಬಂದಿತ್ತು ಆ ಕೆಲಸ, அந்த வேலை இவங்களுக்கே வந்திருந்தது, ಆದ್ರೆ ಕೆಲಸ ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತು. ஆனா வேலை போயிடுச்சு. ದೇವ್ರ ಚಿತ್ತ ಇತ್ತು ಅಲ್ಲೇ ಮಾಡ್ಬೇಕಂತ, அங்கதான் செய்யணும்னு கர்த்தர் சித்தம் இருந்துச்சு. ಸರಿ, ಒಂದು 6-7 ತಿಂಗಳು ತನ್ನ ಮನೆಯಿಂದ 1.5 hour ಕಾರ್ನಲ್ಲಿ ಡ್ರೈವ್ ಮಾಡಿ ಅದೇ ಕೆಲಸಕ್ಕೆ ಆಕೆಗೆ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಸಿಕ್ತು. கொஞ்ச நாள் ஆன பிறகு 1.5 மணி நேரம் பிரயாணம் பண்ணி அதே வேலை கிடைச்சிச்சு. 1.5 hour ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕು, ಬೆಳಿಗ್ಗೆ 6 ಗಂಟೆ ಎದ್ದು காலை 1.5 மணிக்கு 1.5 hour பிரயாணம் பண்ணணும், ತಿರ್ಗಾ ಸಾಯಂಕಾಲ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ತಿರ್ಗಿ 1.5 hour ಬರಬೇಕು, சாயங்காலம் வேலை முடிஞ்சு திரும்பி 1.5 மணி நேரம் பிரயாணம் பண்ணணும். ಈ ಮನೆ ಹತ್ರ ಏನ್ ಕೆಲಸ ಸಿಕ್ತೋ ಅದೇ ಕೆಲಸ ಅಲ್ಲಿ ಸಿಕ್ತು. வீட்டுக்கிட்ட என்ன வேலை கிடைச்சோ அதே வேலை தான் அங்கேயும் கிடைச்சிச்சு. ಆದ್ರೆ ಏನಾಯ್ತು? என்ன நடந்தது? ಹೊಟ್ಟೆ ಪ್ರಾಬ್ಲಮ್, வயிறு பிரச்சனை வந்துச்சு, ಹೋಗಕ್ಕೂ ಆಗಲ್ಲ ಬರಕ್ಕೂ ಆಗಲ್ಲ, போக முடியல வரவும் முடியல. ಸರಿ, ನನಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಕೇಳಿದ್ರು, ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ಅಲ್ಲಿ ಹೋದಾಗಿಂದನ ನಿನಗೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಯ್ತು ಅಂತ ಅವ್ರು ಕೇಳಿದೆ. நான் கேட்டேன், அங்கே போனதுலேருந்து தான் இந்த பிரச்சனையான்னு கேட்டேன். ಏನ್ ಮಾಡದ್ ಪಾಸ್ಟ್ರೆ? என்ன செய்யுது பாஸ்டர்? ಸ್ಟೋರಿ ಎಲ್ಲ ಕೇಳಿಸ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ನಾನು ಏನ್ ಹೇಳ್ದೆ ಗೊತ್ತಾ? அந்த ஸ்டோரிலாம் கேட்ட என்ன செய்தேன் தெரியுமா? ಆ ಕೆಲಸ ರಿಸೈನ್ ಮಾಡು. அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு. ಯಾವತ್ತು ಅಂತ ಕೇಳಿದೆ. என்னைக்குன்னு கேட்டேன். ಯಾವತ್ತು ಅಂತ ಕೇಳಿದೆ. என்னைக்குன்னு கேட்டாங்க. ಇವತ್ತೇ ಹೋಗು, இன்னைக்கே போங்க, ರಿಸೈನ್ ಮಾಡು. ரிசைன் பண்ணுங்க. ಹೋದ್ರು, போனாங்க, ರಿಸೈನ್ ಮಾಡಿದ್ರು, ரிசைன் பண்ணாங்க. ಬಟ್ ನನಗೆ ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಸಿಗುತ್ತಾ? இங்க வேலை கிடைக்குமா? ನಾನು ಹೇಳಿದೆ, நான் சொன்னேன், ನೀನೇ ಹೇಳ್ದಲ್ಲ ಅದು ದೇವ್ರ ಚಿತ್ತ ಅಂತ.
நீதானே சொன்ன அது கர்த்தருடைய சித்தம்னு ಈಗ ಆ சொல்லி. ಪ್ಲೇಸ್ ಅಲ್ಲಿ ಯಾರೋ ಇದಾರೆ, இப்போ அந்த இடத்துல வேற யாரும் இருக்கிறாங்க, ನೀ ಭಯ ಪಡಬೇಡ, நீங்க பயப்படாத, ಅಲ್ಲಿ ರಿಸೈನ್ ಮಾಡು. அங்க ரிசைன் பண்ணு. ಈ ಪ್ಲೇಸ್ ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾರು ಇದಾರೋ ಅವ್ರನ್ನ ಎತ್ತಾಕಿ ನಿನ್ ದೇವರಾಗ್ತಾರೆ. இந்த இடத்துல யாரு இருக்காங்க அவங்களை தூக்கி போட்டு அந்த இடத்துல உன்னை உட்கார வைப்பாரு. ಹೋಗಿ ರಿಸೈನ್ ಮಾಡಿದ್ಲು, போய் ரிசைன் பண்ணாங்க, ಹೊಟ್ಟೆ ನೋವು ಎಲ್ಲ ಹೊರಟೋಯ್ತು, வயிற்று நோவெல்லாம் போயிடுச்சு, ಈಗ ಇಲ್ಲಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ಸ್. அந்த வேலைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு. ಏನು ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಒಂಥರ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. உன்னுடைய விருப்பம் அல்ல முக்கியம், ನಿನ್ನ ಬಯಕೆ ಮುಖ್ಯವಲ್ಲ, ಆಂಡವರುடைய சித்தம் முக்கியம். ದೇವರ ಚಿತ್ತವೇ ಮುಖ್ಯ. ಎಷ್ಟೋ ಜನ ಚೆನ್ನಾಗಿರಬಹುದು, எத்தனை பேர் நல்லா இருக்கலாம், சமாதானದಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஆனா சமாதானத்தோடு இல்லை. எப்படி இருக்கிறே? ಹೆಂಗಿದ್ಯಾ? நல்லதா இருக்கிற, ಚೆನ್ನಾಗೇ ಇದ್ದೀನಿ. ஆனா இன்னொரு கேள்வி கேட்கணும், ಇನ್ನೊಂದು ಪ್ರಶ್ನೆ, சமாதானமா இருக்கிறியா? ಸಮಾಧಾನದೊಂದಿಗಿದ್ಯಾ? ஐயோ, பெரிய சண்டை. ಅಯ್ಯೋ ದೊಡ್ಡ அம்மா ಜಗಳ. நான் கேட்கிறேன், ನಾನ್ ಕೇಳ್ತೀನಿ, நல்ல பணம், ಒಳ್ಳೆ ಹಣ, நல்ல சம்பளம், ಒಳ್ಳೆ நல்ல வீடு, ಒಳ್ಳೆ ಮನೆ, சமாதானம் இல்லை. ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ, அப்போ அங்கே ஆண்டவருடைய சித்தம் இல்லை. ಅಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತ ಇಲ್ಲ. ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿದ್ದೀರಾ? இருக்கிறீங்களா? ಒಂದು ವೇಳೆ ಇನ್ನೂ ಇದು ಗ್ರಹಿಸ್ಕೊಳಕ್ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಆಗ್ತಾ ಇದೆ. அது உள்வாங்க கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. ವೆರಿ ವೆರಿ ಡಿಫಿಕಲ್ಟ್, கொஞ்சம் கஷ்டம்தான். ಸರಿ, ಓಕೆ. ಮೂರನೇದು ನೋಡೋಣ. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಿಂದ ದೂರ ಓಡಿಯೋದ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರಾ ಇಲ್ಲ ಇಲ್ವಾ? தேவன் உன்னோட பேசுகிறாரா இல்லையா? ವೆರಿ ಗುಡ್. ಇಲ್ಲ, ನೀವು ಕೈ ಎತ್ತೇ ಹೋದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನು ವಾಕ್ಯ ಹೇಳಲೇಬೇಕು. நான் வார்த்தை சொல்லிதான் ஆகணும். ಸರಿ, 16ನೇ ವಚನ ಪ್ರಸಾದ ಓದ್ತೀಯಾ? 16 ವಸಂತವಾಸಿ. ಯೋನ 1:16. ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ಇವತ್ತು 13ರಿಂದ 17ನೇ ವಚನ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾರೆ. எனக்கு யோவான் 1:13 13 ವರೆ. ಹೋದಪ್ಪ. ಇದನ್ನು ನೋಡಿ ಆ ಜನರು ಯೆಹೋವನಿಗೆ ಬಹಳ ಭಯಪಟ್ಟು ಆತನಿಗೆ ಯಜ್ಞವನ್ನರ್ಪಿಸಿ ಹರಕೆಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡರು. ವಾಸಿ ಮಾಡಿ. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். ஆண்டோருக்கு சித்த இல்லாத சபைக்கு நீ போனாலும் உனக்கு சமாதானம் இருக்காது. கர்த்தருக்கு சித்தம் இல்லாத சபைக்கு நீ போனா கூட உனக்கு சமாதானம் இருக்காது. சமாதானம் ಇದೆಯಾ ಇವತ್ತು ಇಲ್ಲಿರೋರೆಲ್ಲರಿಗೂ? நீங்க வந்திருக்கிறதுக்கு சமாதானம் இருக்குதா? நான் போறேன், ಸಭೆಗೆಲ್ಲ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, ஆனா ஆண்டவருடைய சித்த இருக்குதா அங்கே நீ போறதுக்கு? ಅಲ್ಲಿ ನೀನು ಹೋಗ್ಬೇಕಂತ ದೇವ್ರ ಚಿತ್ತ ಇದೆಯಾ? ஆண்டவருக்கு சித்த இல்லாம நீ அங்க உக்காந்தாலும் ಓನ್ಲಿ ತೂಕಂ ತಾ ಉನಕ್ಕೆ. ದೇವ್ರ ಚಿತ್ತ ಇಲ್ದಿರ ಅಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡ್ರು ಸಹ ನೀನ್ ಬರೀ ನಿದ್ರೆನೇ ಬರ್ತದೆ ಅಷ್ಟೇ. ಸರಿನಾ? ಓಕೆ, ಇವಾಗ ನೋಡೋಣ. ಪಾಯಿಂಟ್ ಪಾರ್ಥಿಬನ್ ಓದ್ತೀಯ? ಪಾರ್ಥಿಬನ್, ವೆರಿ ಗುಡ್. ಇಂಗ್ಲೀಷ್ನಲ್ಲಿ ಓದು ಪಾರ್ಥಿಬನ್. ತಮ್ಮ ಇದು ಕೊಡ್ರಿ ಪಾರ್ಥಿಬನ್ಗೆ. ವೆರಿ ಗುಡ್. Dishonoring God and disobedience will lead to distributions. ಎಸ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ತೀಯಪ್ಪ ವಿಜಯ್? ದೇವರನ್ನು ಅವಮಾನಿಸುವುದು ಮತ್ತು ಅವಿಧೇಯತೆ ಅಡ್ಡಿಗೆ ಕಾರಣವಾಗುತ್ತದೆ. ಯಾವಾಗ ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಿಂದ ದೂರ ಓಡಿ ಹೋಗ್ತೀವೋ, எப்பொழுது கர்த்தர் சமூகத்தை விட்டு தூர ஓடி போறோமோ ಅದು ದೇವರಿಗೆ ಅವಮಾನ ತರ್ತದೆ, அது தேவனுக்கு அவமானத்தை கொண்டு வரும். ಮತ್ತೆ ಅವಿಧೇಯತೆ ನಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಅಡ್ಡಿಗಳಿಗೆ, ತಡೆಗಳಿಗೆ ಕಾರಣ ಆಗುತ್ತೆ. கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கைக்கு தடைகளை கொண்டு வரும். ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ಜನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? இங்க ஜனம் என்ன செய்வாங்க? ಯೆಹೋವನಿಗೆ ಭಯ ಪಡ್ತಾರೆ, யெகோவா தேவனுக்கு பயப்படுவாங்க, ಆತನಿಗೆ ಯಜ್ಞವನ್ನ ಅರ್ಪಿಸಿ ಹರಕೆಗಳನ್ನ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ, அவருக்கு பலியை கொடுத்து பொருத்தனை செலுத்துவார்கள். ಅದರ ಅರ್ಥ ಏನು? அதுக்கு ಅರ್ಥ என்ன? புது ತೀರ್ಮಾನத்தை ಸೇಂದಾರ್ಗಳು. ಹೊಸ ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡಿದರು. ಇವತ್ತು ಹೊಸ ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು. இன்றைக்கு புது தீர்மானம் செய்ய வேண்டும். ನಿನ್ನ ಜೀವಿತದ ಬಗ್ಗೆ, உன் வாழ்க்கை குறித்து. ರೂಟ್ ಕಾಸ್, அது ರೂಟ್ ಕಾಲ್ಸ್. ರೈಟ್. ಸರಿ. ಸೊ ದೇವ್ರನ್ನ ಅವಮಾನ ಪಡಿಸ್ಬೇಡಿ, தேவனை அவமானப்படுத்தாதீர்கள். ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ರಿ. ஒரு தீர்மானம் எடுங்க. ಇವತ್ತೊಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ಇವರಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು, இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ಈ ಪ್ರಾಬ್ಲಮ್ಗೆ ಯೋನಾನೇ ಕಾರಣ. இந்த பிரச்சனைக்கு யோனா தான் காரணம். ಅವಾಗ ಇವ್ರೇನ್ ಮಾಡಿದ್ರು? இவன் என்ன செய்தாங்க? ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರು. தேவனுக்கு ನಮ್ಮ பயப்பட்டாங்க. ದೇಶದಲ್ಲಿರೋರು ಎಲ್ಲರೂ ಏಸಪ್ಪಗೆ ಭಯಪಟ್ರೆ, நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லாருமே ஏசாப்பாக பயந்தால், ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿರೋರು ಎಲ್ಲರೂ ದೇವರ ವಾಕ್ಯದ ತತ್ವಗಳಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ನಡೆದರೆ, நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி, வசனங்களுக்கு ஏற்றபடி நடந்தால், ವಿಧೇಯರಾದ್ರೆ, கீழ்ப்படிந்தால், ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ದೂರ ಆಗುತ್ತೆ. அநேக பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகும். ಅದು ಉನ್ಮೆತಾ, அது நிஜானே, ಅದು ಸತ್ಯಂತ. அது சத்தியானே. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಎಲ್ಲರೂ, ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಸತ್ಯ ಬೇಡ. எத்தனை பேருக்கு சத்தியம் வேண்டாம்?
சத்திய வேண்டாம், சத்திய வேண்டாம். அவர் சொல்றது இவர் சொல்றது தான் வேணும். ಅವ್ರು ಹೇಳೋದು ಇವ್ರು ಹೇಳೋದು ಇದೇ ஆனா ಬೇಕು. இங்கே சத்தியம் இருக்குது. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಸತ್ಯ ಈ ಇದೆ. ಸತ್ಯನ ಎಲ್ಲರೂ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. இந்த சத்தியத்தை எல்லாரும் பின்பற்ற ಸರಿ, வேண்டும். ಒಂದು ವಚನ ಓದ್ರಿ. ஒரு ವಸಂತ ವಾಸಿಕலாம். ಪ್ರಾವರ್ಬ್ಸ್ 14:27 ಜ್ಞಾನೋಕ್ತಿ 14:27. ಪ್ರಸಾದ್ ಓದ್ತೀಯಾ? ನೀತಿಮೊಳಿಗಳು 14:27. ಯೆಹೋವನ ಭಯ ಜೀವದ ಬುಗ್ಗೆ, ವೃತ್ತಿಪಾಶದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಅದು ಸಾಧನ. ವಾಸಿಮ. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகைகளுக்கும் தப்பலாம். ನೋಡಿದ್ರ ದೇವರ ಭಯ ಜೀವದ ಬಗ್ಗೆ. ಯಾಕೆ ಜೀವ ಇಲ್ಲ ಅನೇಕರಿಗೆ? ஏன் ಅನೇಕ பேருக்கு ಜೀವನ ಇಲ್ಲ? ದೇವರ ಭಯ ಇಲ್ಲ. ಕರ್ತರಿಗೆ ಭಯ ಇಲ್ಲ. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಓದ್ರಿ, ಜ್ಞಾನೋಕ್ತಿ 19:23, ಪ್ರಾವರ್ಬ್ಸ್ 19:23. ನೀತಿಮೊಳಿಗಳು 19:23. ಯೆಹೋವನ ಭಯವು ಜೀವದಾಯಕವು, பயபக்தியுள்ளವರು ತೃಪ್ತನಾಗಿ ನೆಲೆಗೊಳ್ಳುವರು, ಅವನಿಗೆ ಕೇಡು ಸಂಭವಿಸದು. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ನೋಡಿದ್ರ ಈ ಹಡಗಿನಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ, இந்த படகுல இருக்கிறவங்களுக்கு ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು, அவனுக்கு தெரிஞ்சு விட்டது. ನಾವು ದೇವ್ರಿಗೆ ಭಯಪಟ್ರೆ, நாம் தேவனுக்கு பயந்தா, ದೇವ್ರ ಮಕ್ಕಳ ಮಾತು ಕೇಳಿದ್ರೆ, தேவ பிள்ளைகள் பேச்சை கேட்டா, ಕೇಳಿದ್ದಿದ್ರೆ, கேட்டிருந்தா ಇಷ್ಟು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗ್ತಾ இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. ನೋಡಿದ್ರ ನಾವು ಎಷ್ಟು VIP ಗಳು. நம்ம எவ்வளவு இப்படிப்பட்ட விஐபி பாத்தீங்களா? ನಾವು ಹೆದರಬಾರದು, நம்ம பயப்படக்கூடாது. ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಕರ್ತನ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. நாம் தைரியமா கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ಧೈರ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. தைரியமா ஜெபிக்கணும். ಈಗ 3 ದಿನ ಪ್ರೇಯರ್ ಇದೆ, 3 நாள் ஜெபம் இருக்கிறது. ದೇವರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ಎಷ್ಟೋ ಲೀವ್ போடுறே, எಷ್ಟோ லீவ் ஆக்தீனி. நம்ம சபை மூலமா நடக்கின்ற இந்த ஜபத்துக்கு நான் ஒரு நாளாவது ஏன் ಲೀವ್ போடக்கூடாது? ನಮ್ಮ ಸಭೆ ಮೂಲಕ ನಡೆಯುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನಾನು ಯಾಕೆ ಒಂದಿನಾದ್ರೂ ರಜೆ ಹಾಕ್ಬಾರ್ದು? ಕಲ್ಯಾಣ ದುಬೈಲಿಂದ போயிடுவே ತಾನೆ? ಮದುವೆ ದುಬೈಲಿ ಇದ್ರೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀಯ ತಾನೆ? ಇಲ್ಲಿಂದ ಬರೀ 65 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರ ಇದೆ. இங்கிருந்து 65 கிலோமீட்டர் தூரம் தான். ತೀರ್ಮಾನத்தை நீங்க செய்யுங்கள். ನೀವೇ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ರಿ. ಸರಿ, ಲಾಸ್ಟ್ 17ನೇ ವಚನ. 17வது வசனம். ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಏನ್ ಮಾಡಬೇಕು? ಯಾವ ಅಧ್ಯಾಯ ಓದಬೇಕು? அடுத்த வாரம் எந்த அதிகாரத்தை வாசித்து வரணும்? 2ஆம் அதிகாரம். ಗೋಕುಲ್ ಮಗಳು ಹೇಳಮ್ಮ, ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ವಿಚ್ ಚಾಪ್ಟರ್ ವಿ ಶುಡ್ ರೀಡ್ ಮಾ? ವೆರಿ ಗುಡ್, ವಾ ವೆರಿ ಗುಡ್. ಅಂದ್ರೆ ನಾನು ಹೇಳದ್ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದೀಯಾ ಅಂತ. நான் சொல்றது கேக்குறேன் நீ. ಯಾಕಂದ್ರೆ ಕೆಲವರು ಹಂಗೆ ಕೂತಿರ್ತಾರೆ, அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க சில பேர். இருப்பாங்க, எங்கேயோ ಎಲ್ಲೋ ಇರ್ತಾರೆ. ಇಲ್ಲಿರೋರು ಎಲ್ಲರೂ இங்க இருக்கிற எல்லாருமே ನನ್ನ ನೋಡ್ತಾರ ಇರ್ತಾರೆ, ಫಾಸ್ಟ್ ಮುಗದೇ அப்படியே ಪಾಪಾಂಗ. ಬಟ್ ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತೀನೋ ಕೇಳಿಸ್ಕೊಂಡ್ರೆ, நான் சொல்றது கேட்க மாட்டேன். ವೆರಿ ಗುಡ್ ಮಾ, ಯು ಆರ್ ರಿಯಲಿ ಗುಡ್. ವೆರಿ ಗುಡ್. ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಪೃಥ್ವಿ. ಎಷ್ಟನೇ ಅಧ್ಯಾಯ? ಯಾವ ಪುಸ್ತಕ? ಯೋನ. ವೆರಿ ಗುಡ್, ದಯವಿಟ್ಟು ಓದ್ಕೊಂಡ್ಬನ್ರಿ. ದಯವಿಟ್ಟು ವಾಸಿತು ವಾಂಗ. ಸೊ ಇವಾಗ ಗೊತ್ತಾಯ್ತಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಯಾರು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾರಂತ. அடுத்த வாரம் யார் பிரசங்கம் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ಓಕೆ, ದೇವರ ಸ್ತೋತ್ರ. ವೆರಿ ಗುಡ್. ದೇವರಿಗೆ ಭಯಪಡ್ರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರಿಗೆ ಭಯಪಡ್ರಿ, கர்த்தருக்கு பயப்படுங்க, ಜೀವ ಇರುತ್ತೆ, ಜೀವನ ಉಂಟಾகும். ಈಗ ಲಾಸ್ಟ್ ವಚನ ಓದೋಣ. ಯೋನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. 17வது ವಚನ. ಓದೋಣ. ಇತ್ತ ಯೋನನನ್ನು ನುಂಗಲು ಯೆಹೋವನು ಒಂದು ದೊಡ್ಡ ಮೀನಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಮಾಡಿದನು. ಯೋನನು 3 ದಿನ ಹಗಲಿರುಳು ಆ ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆಯೊಳಗೆ ಇದ್ದನು. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟಂತ ಯೋನನಿಗೆ மனம் திரும்பின அந்த யோனாவுக்கு ಹೆಂಗೆ இருந்தாலும் ಸೇಫ್ಟಿ ಇರಬೇಕು. ಎಲ್ಲಿ ಇದ್ರೇನು ಭದ್ರತೆ ಇರ್ತದೆ. ನೋಡಿ, ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬಿಸಾಡು ಅಂದವ, கடல்ல தூக்கி போடுன்னு சொல்லிட்டான். ಏನ್ ಫೈತ್ ನೋಡಿ ಅವನಿಗೆ. என்ன எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. ಸಮುದ್ರ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲ ಆಗ್ತಾ ಇದೆ, சமுத்திரம் அலைக்கடித்து கொண்டிருக்கிறது. ಹಡಗಿನಲ್ಲಿರಂತ ಸಾಮಾನೆಲ್ಲ ವೇಸ್ಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ, அந்த படகுல இருந்த பொருட்கள் எல்லாம் வீணாய் கொண்டிருக்கிறது. ಎಲ್ಲರೂ ಭಯಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா இவ என்ன சொல்றா? ಆದ್ರೆ யோனா என்ன ಹೇಳ್ತಾನೆ? அந்த கடலிலே என்ன பண்ணுங்க, விசிறடிங்க. ಆ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನನ್ನ ಎತ್ತಾಕ್ಬಿಡಿ. ஏன்னா அவனுக்கு தெரியும், ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾಗಿತ್ತು, நான் மன்னிப்பு கேட்டு, ನಾನು ಕ್ಷಮೆ ಕೇಳಿದ್ರೆ ಮನ ತಿರುಬಿರುக்கிறேன், ನಾನು ಮನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ದೀನಿ, நான் ஆண்டவருக்கு உள்ள இருக்கிறேன், ನಾನು ದೇವರಲ್ಲಿದ್ದೀನಿ, நான் எங்கே இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் நான் சமாளிக்கிறேன், ನಾನು ಎಲ್ಲಿದ್ರೂ ಸಹ ಆ ಸಮಸ್ಯೆ ನಾನು ಬಗೆಹರಿಸ್ತೀನಿ. ಒಂದು ವೇಳೆ ಅಲ್ಲಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅನ್ನ ನಾನು ಸಾಲ್ವ್ ಮಾಡಕ್ಕಾಗದೆ ಹೋದ್ರೆ, ஒருவேளை அந்த பிரச்சனை தீர்க்க முடியாவிட்டால் ನನಗಾಗಿ ದೇವರೇ ಸಾಲ್ವ್ ಮಾಡಿ, எனக்காக தேவனே பிரச்சனையை தீர்ப்பார். ಸರಿ, ಇವನ್ನ ಬಿಸಾಡ್ಬಿಟ್ರು. ಇವನು தூக்கி போட்டாங்க. ದೇವರು ಒಂದು ಮೀನಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ರು. தேவன் ஒரு மீனுக்கு கட்டளை கொடுத்தார்.
3 ದಿನ ಹಗಲಿರುಳು ಅವನ ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆ ಒಳಗಿದ್ದ. இரவும் பகலும் 3 நாள் அந்த மீன் வயிற்றில் இருந்தான். ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ பிள்ளைகளே, ನೀವು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ರೆ, நீங்க தேவனுக்கு பயந்தால், ದೇವರ ಚಿತ್ತದಂತೆ ನಡೆದ್ರೆ, தேவன் சித்தத்தின்படி நடந்தால், ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ನಡೆದ್ರೆ, மனம் திரும்பி நடந்தால், ನೀವು ಹಳ್ಳಿಯಲ್ಲಿರ್ರಿ, ಡೆಲ್ಲಿಯಲ್ಲಿರ್ರಿ, நீங்க ஹள்ளியில இருக்கிறீங்களோ இல்ல டெல்லியில இருக்கிறீங்களோ, ಶೀಟ್ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೀರೋ, ಮೋಲ್ಡಿಂಗ್ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೀರೋ, நீங்க ஷீட் வீட்ல இருக்கிறீங்களோ இல்ல மோல்டிங் வீட்ல இருக்கிறீங்களோ, ಸ್ವಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೀರೋ, ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೀರೋ, சொந்த வீட்ல இருக்கிறீங்களோ இல்ல வாடகை வீட்ல இருக்கிறீங்களோ, ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಇದೀರೋ, ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಇದೀರೋ, அபார்ட்மெண்ட்லயோ இல்ல டிபார்ட்மெண்ட்லயோ, ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರೋ, ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡ್ತಿರೋ, வேலை செய்றீங்களோ பிசினஸ் பண்றீங்களோ, ಡೋಂಟ್ ವರಿ, கவலைப்படாதீங்க. ದಯವಿಟ್ಟು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. தயவு செய்து கவலைப்படாதீங்க. ದೇವರೇ ನಿಮ್ಮ ಅಭಿವೃದ್ಧಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಮಾಡ್ತಾರೆ. தேவனே உங்க செழிப்புக்கு கட்டளை கொடுப்பார். ಸೊ ನೀನು ಎಲ್ಲೇ ಇದ್ರೂ, நீ எங்க இருந்தாலும், ನೀ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟಿದ್ರೆ, நீ மனம் திரும்பி இருந்தால், ನೀನ್ ದೇವ್ರ ಚಿತ್ತ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ, நீ கர்த்தருடைய சித்தம் செய்து கொண்டு இருந்தால், ನೀನ್ ಅಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ತೀಯ. உனக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ದೇವರು ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಅಪ್ಪಣೆ ಮಾಡ್ತಾರೆ. தேவன் உனக்கு செழிப்பை கட்டளை எடுப்பார். ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ಮನೋಹರ್ ಅಂತಿದ್ದಾರೆ. ಮನೋಹರ್ ಅವರು, மனோகரன், ಮನೋಹರ್ மனோகர் ಅವರು ನೋಡಕ್ಕೆ ಬರೀ ಒಂದು 60 ವಯಸ್ಸು ತರ ಇದ್ದಾರೆ ಅವರು. பார்க்க ஒரு 60 வயசு போல இருப்பார். ಆದ್ರೆ ಅವ್ರ ವಯಸ್ಸು ನಾವು ಹೇಳೋದು ಬೇಡ. அவர் வயசு சொல்ல தேவையில்லை. ಆದ್ರೆ ಅವ್ರು ಯಾರು ಗೊತ್ತಾ, 10 ಜನ ಬಂದ್ರು ಹೊಡೆದಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. ಬಾಕ್ಸರ್ ಅವರು. 10 பேர் வந்தாலும் அடிச்சிடுவார். ಅವರು ಬಂದು ನನ್ನ ಹತ್ರ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿಸ್ಕೊಳ್ಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಕಣ್ ತೆಗೆದೇ ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋದು. அவர் வந்து என்கிட்ட ஜாம் பண்ணும்போது கண் திறந்து தான் நான் ஜாம் பண்ணுவேன். ರೈಟ್, ಎಲ್ಲರೂ ಗಮನ ಇಡಿ. கவனமா கேளுங்க. ಅವ್ರು ಎಷ್ಟು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಒಳಗಾದ್ರು ಗೊತ್ತಾ? அவர் எவ்வளவு பிரச்சனைக்கு ஆளானார் தெரியுமா? ಏನು ವಯಸ್ಸೇ ಇದ್ರು, எவ்வளவு வயசு இருந்தாலும் ಇವತ್ತು ದೇವರು ಅವ್ರನ್ನ ಗಟ್ಟಿಯಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவன் அவரை வல்லமையா வைத்திருக்கிறார். ನಿನಗೆ ವಯಸ್ಸೆಲ್ಲ ಮುಖ್ಯ, வயசு பெருசு இல்ல. ನೀನು ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೆಯೋ ಅದೆಲ್ಲ ಮುಖ್ಯ. நீ எந்த வீட்ல இருக்கிற பெருசு இல்ல. ನೀ ಬೈಬಲ್ ಪಿಡಿಚಾ ಅದುತ್ತ ಮೇನ್ಮೈ. ನೀನ್ ಬೈಬಲ್ ಹಿಡಿದಿದ್ರೆ ಅದೇ ದೊಡ್ಡ ಕೆಲಸ. ನೀನ್ ದೇವ್ರ ಚಿತ್ತ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? ನೀ ಕರ್ತನ ಸಿದ್ಧತೆ செய்றியா? ಯಾರಿಗೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲಿಯಾ? ಯಾರಿಗೂ ಇಷ್ಟ ಇಲ್ವಾ? ಭಯಪಡಾದೆ, ಭಯಬೇಡ. ಆಂಡವರ್ ಕಟ್ಟಳೆ ಇಡುವ. ದೇವರೇ ಅಪ್ಪಣೆ ಕೊಡ್ತಾರೆ. ದೇವರೇ ಕಟ್ಟಳೆ ಇಡ್ತಾರೆ. தேவனே கட்டளை கொடுப்பார். ಭಯಪಡಬೇಡ. நீ பயப்படாத. ನೀನ್ ಅಂಗಡಿ ಅಲ್ಲಿಟ್ಟಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, கடை அங்க இருந்தா நல்லா இருந்துச்சு, ಆ ಮನೇಲಿ ಇದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, அந்த வீட்ல இருந்தா நல்லா இருந்துச்சு. ಜನಗಳು சொல்லுவாங்க, ಜನ ಹೇಳ್ತಾರೆ, 1000 சொல்லுவாங்க, 1000 ಹೇಳ್ತಾರೆ, ಪೊರಂದಾಲು சொல்லுவாங்க, ಹುಟ್ಟಿದ್ರು ಹೇಳ್ತಾರೆ, நீ ಗೊಟ್ಟಕನ್ನಾಲು சொல்லுவாங்க, ನೀನು ಗೊಟ್ಟಕಂತ ಹೋದ್ರು ಹೇಳ್ತಾರೆ, அவங்க எப்படி ஆனாலும் சொல்லட்டும், ಹೆಂಗ್ ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ஆனால் ಆದರೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? தேவன் என்ன செய்தா? ಮೀನಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಇಟ್ರು. அந்த மீனுக்கு கட்டளை கொடுத்தான். ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟ. அது அவன் மனம் திரும்பினான். ಇವನು ದೇವ್ರ ಕಡೆ ತಿರ್ಕೊಂಡ. இவன் கர்த்தர் பக்கமா மனம் திரும்பினான். ನನ್ನ ತಪ್ಪಿನಿಂದಲೇ ಆದದ್ದು ಅಂತ ಹೇಳ್ದ. ஆமா, என்னோட தவறாதான் இது நடந்தது. ಅವನಿಗೆ ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡಿದ. தேவன் அவனுக்கு அற்புதம் செய்தார். ಇವತ್ತು ಎಷ್ಟೋ ಜನ ಒಪ್ಕೊಳ್ಳಲ್ಲ. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒத்துக்கொள்வதில்லை. ದಯವಿಟ್ಟು ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ಈ ಪಾಯಿಂಟ್ ಪ್ರಸಾದ್ ಓದ್ತೀಯಾ? ಪ್ರಸಾದ್ ಪಾರ್ಥಿಬನ್ ಇಲ್ಲ, ಪ್ರಿಯಾ ಓದಮ್ಮ. ಇಲ್ಲ, ಪ್ರಿಯಾ ಅಲ್ಲ, ರೋಜಾ ರೋಜಾ ಓದ್ತೀಯಾ ಇಂಗ್ಲೀಷು? ಇಂಗ್ಲೀಷ್ ವೆರಿ ಗುಡ್ ರೋಜಾ. ಓದಮ್ಮ. ರೈಟ್. If we have, ಆ ಕಡೆ ಅವ್ರಿಗೆ ಕೊಡಬೇಕು. ಏನಕ್ಕೆ ಕನ್ನಡ ಓದಲ್ಲಮ್ಮ ನೀನು? ಕನ್ನಡ ಓದಲ್ಲ, தமிழ் ತಮಿಳ್ ವಾಸಿಕಿರಮ್ಮ. ವೆರಿ ಗುಡ್, ತಮಿಳ್. ನೆಕ್ಸ್ಟ್ ತಮಿಳ್ ಪೋಡ್ರೆ. ರೈಟ್, ಓಕೆ. if we honor God and acknowledge His presence, God will make way of escape. ವೆರಿ ಗುಡ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ತೀರಪ್ಪ? ಓದಮ್ಮ. ನಾವು ದೇವರನ್ನು ಗೌರವಿಸಿ ಆತನ ಸಾನ್ನಿಧ್ಯವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡರೆ ದೇವರು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವ ಮಾರ್ಗವನ್ನು ಮಾಡುವನು. ನಾವು ದೇವರನ್ನ ಗೌರವಿಸಿ, நாம் கர்த்தருடைய சமூகத்தை கௌரவம் பண்ணி ಆತನ ಸಾನ್ನಿಧ್ಯವನ್ನ ಒಪ್ಪಿಕೊಂಡ್ರೆ, அவருடைய சமூகத்தை நாம் ஒத்துக்கொண்டால் ದೇವರು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಂತ ಮಾರ್ಗ ನಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. தேவன் தப்பிக்கல வழி செய்வார். ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಇವತ್ತು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಷ್ಟು ಜನ ದೇವರನ್ನ ಗೌರವಿಸ್ತಾ ಇದ್ದೀರೋ ಇಲ್ಲವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை கனப்படுத்துறீங்களோ இல்லையோ? ದೇವರನ್ನ ಘನಪಡಿಸ್ರಿ, கர்த்தரை கனப்படுத்துங்கள். ಅವರ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಓಡಿ ಬನ್ನಿ. அவர் சமூகத்துக்கு ஓடி வாங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯ ಯಾವಾಗಲೂ ಅವರೊಂದಿಗೆ ಕನೆಕ್ಟ್ ಆಗಿರಲಿ. உங்க இருதயம் எப்பொழுதும் அவரோடு ஐக்கியமா இருக்கட்டும். ದೇವರ ಚಿತ್ತ ಮಾಡ್ರಿ. கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே செய்யுங்கள். ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ரொம்ப முக்கியம். ದೇವ್ರ ಚಿತ್ತ ಮಾಡ್ರಿ. கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲಾನು ಅಪ್ಪಣೆ ಮಾಡ್ತಾರೆ. நிச்சயமாக தேவன் எல்லாவற்றையும் கட்டளை கொடுப்பார். ಮತ್ತೆ ನಿಮಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಮಾರ್ಗನೂ ಕೊಡ್ತಾರೆ. உங்களுக்கு தப்பி செல்ல வழியும் செய்வார். ಎಷ್ಟು ಜನ ಇವತ್ತು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ರಿ? எத்தனை பேருக்கு ஆஸ்வதிக்கப்பட்டீர்கள்? ಎಲ್ಲರೂ ನಾವ್ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. நாம் யாரும் எழுப்பி நிக்கலாம்.
ಒಂದು ನಿಮಿಷ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡೋಣ. ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம். ನಾವು ಎಲ್ಲಿ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಬೇಕು ಅಲ್ಲಿ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡೋಣ. நாம் எங்க மனம் திரும்ப வேண்டுமோ அங்க மனம் திரும்பலாம். ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯ ಬಿಟ್ಟಿದ್ರೆ ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಓಡಿ ಬರೋಣ. கர்த்தருடைய சமூகத்தை விட்டிருந்தால் இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துக்கு ஓடி வரலாம். ಒಂದು ವೇಳೆ ಇವತ್ತು ನಾನು ಹೊಸದಾಗಿ ಬಂದಿದ್ದೀನಿ, இன்றைக்கு நான் புதிதாக வந்திருக்கிறேன், ನಾನು ದೇವರನ್ನ ನಂಬಿಲ್ಲ, நான் தேவனை விசுவாசிக்கவில்லை, ಯೇಸುವಿಗೆ ನನ್ನ ಹೃದಯ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ஏசப்பாக ಹೇಳಿದ್ರೆ இருதயத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னால் ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. உங்க இருதயத்தில் ஜெபம் ಒಂದು பண்ணுங்க. ವೇಳೆ ನೀವು ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿದ್ದು நீ விசுவாசியா இருந்து ದೇವರ ಚಿತ್ತ ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ கர்த்தர் சித்தம் செய்யாதிருந்தால் ಇವತ್ತೇ ಚೇಂಜ್ ಮಾಡ್ರಿ. இன்னைக்கே மாற்றுங்க. ಲೊಕೇಶನ್ ಚೇಂಜ್ ಮಾಡಿ, லொகேஷன் சேஞ்ச் பண்ணுங்க, ಡೈರೆಕ್ಷನ್ ಚೇಂಜ್ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுங்க. ಎಲ್ಲ ಕರೆಕ್ಟ್ ಆಗುತ್ತೆ. எல்லாம் சீராகும். ಸಮಾಧಾನ ನಿಮಗೆ ಇರುತ್ತೆ. சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವಾ? ஜெபிக்கலாமா? ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ತಂದೆ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. அன்புள்ள தகப்பனே உமக்கு நன்றி. ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಈ ದಿನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எனக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ಅಪ್ಪ ಹೌದಪ್ಪ, ಇವತ್ತು ಅನೇಕ ದೇವ ಮಕ್ಕಳು ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಾರೆ ಸ್ವಾಮಿ. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಸಮಾಧಾನ ಕೊಡಿ ಸ್ವಾಮಿ. சமாதானம் தருவீராக. ದೇವರೇ, ಯಾರ್ಯಾರು ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇಲ್ವೋ ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನ ಮಾಡಕ್ಕೆ ತೀರ್ಮಾನವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಡಿ ಸ್ವಾಮಿ. யாரெல்லாம் சித்தத்தை செய்ய இருக்கிறாங்களோ உம் சித்தத்தை செய்ய உங்களுக்கு கிருபை தாங்க. ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡೋದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಕೃಪೆ ಕೊಡಪ್ಪ. அப்பா மனம் திரும்ப கிருபை தாங்கப்பா. ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು, உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக, ಎಲ್ಲರಿಗೂ பலப்படுத்துவீராக. ಸಮಾಧಾನ ಕೊಡು. எல்லாருக்கும் சமாதானம் ಎಲ್ಲಾ கொடுப்பீராக. ದೇವ ಮಕ್ಕಳಿಗೂ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು. எல்லா தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. ಯಾರ್ಯಾರು ಇವತ್ತು ದೇವರೇ ಏನೇನು ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಬಂದಿದ್ದಾರೋ ಅವರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು ಸ್ವಾಮಿ. யாரெல்லாம் எந்த பிரச்சனையோடு வந்தாங்களோ அவங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. ಆದರೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮಿಗಿಲಾಗಿ ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನ ಮಾಡುವ ಹಾಗೆ, ತೀರ್ಮಾನ ಮಾಡುವ ಹಾಗೆ ಅವರಿಗೆ ಕೃಪೆ ಕೊಡಪ್ಪ. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய சித்தத்தின் செய்ய அவங்களுக்கு கிருபை செய்வீராக. ಸ್ತುತಿ ಘನ ಮಾನ ಮಹಿಮೆ ನೀವು ಒಬ್ಬರೇ ಹೊಂದಿಕೊಳ್ಳ್ರಿ ಸ್ವಾಮಿ. துதி கன மகிமையில ஒருவருக்கே செலுத்துகிறோம். ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். ನಾವೆಲ್ಲರೂ ಕಡೆಯದಾಗಿ ಅಂತ್ಯ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. நாம எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய ಕರ್ತನು ஆசீர்வாதம் ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕಾಪಾಡಲಿ. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். ಕರ್ತನು ಪ್ರಸನ್ನ ಮುಖದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದಯವಿಡಲಿ. கர்த்தர் பிரசன்ன முகத்தோடு பார்த்து உம்மை தயட கடவர். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷವಿಟ್ಟು ಶಾಂತಿಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ. கர்த்தர் கிருபை அன்பை வைத்து உம்ಮೇல் சமாதானத்தை அருள கடவர். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் ದೇವರ ಪ್ರೀತಿ, பிதாவுடைய அன்பும் ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಸಹವಾಸ ஆவியானவரோட அன்னநிக்கமும் ನಮ್ಮೆಲ್ಲರ ಸಂಗಡ ಸದಾಕಾಲ ಇರಲಿ ಸ್ವಾಮಿ. எப்பொழுது நம்மோடு இருப்பதாக. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಕರ್ತನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. கர்த்தர் ஒவ்வொருத்தரும் ஆஸ்வதிப்பாராக.